Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செய்தி சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 8000 ஆனால் இன்னைக்கு விஜய் கொள்கை பற்றி இன்னைக்கு இங்கே பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விக்ரவாண்டி மாநாடு கொள்கை பிரதான மாநாடு சொன்னால் கூட கொள்கை பற்றி பேசுவது இல்லை. ஸோ மக்கள் இந்த வாக்களித்த மக்களுக்கு கொள்கை என்பது எங்களுக்கு தேவையில்லை. சரி, தொகுதி சார்ந்து நீங்கள் நான் சொல்கிறது விஜயை விட்டுருங்க. இந்த 234 கேண்டிடேட்ஸும் தொகுதி சார்ந்து அவங்களுடைய துண்டறிக்கைகளில் இந்த தொகுதிக்கு நான் இதை செய்ய போகிறேன், வேலூருக்கு இது செய்ய போகிறேன், ராணிப்பேட்டைக்கு இது செய்ய போகிறேன், நான் திருச்சிக்கு இது செய்ய போகிறேன், புதுக்கோட்டைக்கு இது செய்ய போகிறேன், யார் ஒருத்தர் கூட சொல்லலை. விஜயும் அந்த தொகுதி குறிப்பாக பெரம்பூர் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதி இதாங்க பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் நான் மாற்றி 1984ஆம் ஆண்டுதான் ஸ்டாலின் முதன்முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்போது கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், திமுகவுக்கு தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு புதிய கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியடைந்திருக்கிறார். இது ஒரு பெரிய பாதிப்பு அந்த கட்சிக்கு. முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக கவி, திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது என்ற ஒரு வரலாறு தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாறு மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகியிருக்கிறது. இந்த முறை அந்த வரலாற்றை தகர்த்தெறிந்து 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும், முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினே தொடருவார் என்ற திமுகவினருடைய கனவு என்பது கனவாகவே மாறியிருப்பதையே இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் தற்போது நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் தனித்து 103 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது.
இரண்டாவது இடத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி 74 இடங்களிலும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 57 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில தொகுதிகளில் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்களும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அப்படி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் தமிழகத்திற்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். அதாவது கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் VS பாபு 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இது அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின் சந்தித்திருக்கக்கூடிய வரலாற்று தோல்வியாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மு.க. ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். மிக அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் இதே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 3 முறை அவர் அந்த தொகுதியில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக என பல்வேறு பதவிகளை அலங்கரித்திருக்கக்கூடிய அதே தொகுதி மக்களே தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிர்ப்பாக எழுந்திருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அலை என்பது கொளத்தூரிலும் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. புதிய கட்சியினுடைய வேட்பாளராக VS பாபுவை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுகவினுடைய மாவட்ட செயலராக இருந்திருக்கிறார். குறிப்பாக அவரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த மு.க. ஸ்டாலினுடைய பூத் ஏஜென்டாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார், மாவட்ட செயலராகவும் பணியாற்றியிருக்கிறார். அந்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுகவில் இணைந்து அண்மையில் கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். அவரே போட்டியிடுவதாக கேட்டு வாங்கி கொண்ட தொகுதிதான் அந்த கொளத்தூர் தொகுதி. கேட்டு வெற்றி பெறுவேன் என உறுதியளித்ததன் அடிப்படையில் தன்னுடைய வெற்றியும் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வெற்றி என்பது மிகவும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட நபரை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் VS பாபு வீழ்த்தி ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். கவியரசன். சரவண பெருமாள் சார், யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு என்ன நடந்திருக்கு?